மலையக தமிழர்கள் இவர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தென் பகுதிகளிலிருந்து 1800 காலகட்டத்தில் தேயிலை தொழிலாளியாக ஆங்கிலேயர் மூலம் பல நாடுகளில் அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டனர். அங்கு அடிப்படை வசதிகள், உரிமைகள் கூட இல்லாமல் பல்வேறு கொடுமைகள் அனுபவித்தார்கள். 1950க்கு பின்னர் பல நாடுகளில் சுதந்திர தாகம் வந்து தங்கள் உரிமைக்கா போராடி சுதந்திரம் வாங்க தொடங்கினர். ஒரு நாட்டில் மட்டும் தமிழனுக்கு சுதந்திரம் இப்போது வரை கிடைக்கவில்லை. அந்த நாடு இலங்கை. ஏனெனில் மலையக தமிழர்களுக்கு முன்பே அங்கு ஈழத்தமிழர்கள் பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக போராடுவதால். மலேசிய, சிங்கப்பூர், மொரிஷியஸ் மலையக தமிழர்கள் சகல உரிமைகளையும் பெற்று ஆளும் நிலையில் இருந்தாலும் இலங்கையில் 8.5 லட்சம் மலையக மக்கள் ஓட்டுரிமையோடு தமிழ்நாட்டில் எந்த உரிமையும் இன்றி 114 முகாமில் ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள். தமிழ்நாடு, தமிழீழம் இரண்டும் பூர்வீக தமிழ் நிலம்தான். ஆனால் சொந்த தாய் தமிழ் மண்ணில் 2 நாட்டிலும் தமிழன் அகதியாக உள்ளான். இவ்விரண்டு இடங்களில் இப்போது வரை நிலவும் சாதி மத பிரிவினை, ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி நம்மை எப்போதும் பிரித்து ஆளுவதில்தான் இரு அரசும் உள்ளது. இந்த நிலைக்கு நாம் தான் காரணம். சொந்த தமிழ் ரத்தங்களை சாதி மதமாக பிரித்து பார்த்து தனக்கென தலைமை உருவாக்காதவரை தமிழன் அடிமைதான். தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் யாழினி. நன்றி.